ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரரான விராட் கோலி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3 ஒருநாள் போட்டியில் 302 ரன்களை குவித்ததன் மூலம் 2 இடங்கள் முன்னேறி விராட் கோலி 2வது இடத்தை பிடித்துள்ளார். மற்றொரு இந்திய ஜாம்பவான் ரோஹித் சர்மா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். காயம் காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து விலகிய போதும் சுப்மன் கில் 5வது இடத்தில் நீடிக்கிறார். சென்னை வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியில் பெண் ஒருவர் 1 கிலோ தங்க கட்டி மற்றும் 256 கிராம் தங்க நகைகளை விட்டுச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் அமைந்துள்ள HDFC வங்கியில் கடந்த 5ஆம் தேதி மதியம் பர்தா அணிந்து பெண்மணி ஒருவர் வந்துள்ளார். அந்த பெண்மணி தனது பெயர் ஷர்மிளா பானு எனவும் தனது கணவர் இந்த வங்கியில் கணக்கு வைத்திருப்பதாகவும் தானும் இந்த வங்கியில் கணக்கு வைக்க வேண்டும் என கூறி லாக்கர் வசதிகளை பற்றி வங்கி ஊழியரிடம் கேட்டுள்ளார். வங்கியின் ரிலேஷன்ஷிப் மேலாளர் வெளியே சென்றிருப்பதால் 15 நிமிடம் காத்திருக்குமாறு வங்கி ஊழியர்கள் தெரிவித்த நிலையில் அந்த பெண்மணி வங்கி கணக்கு துவங்குவதற்கான ஆவணங்கள் எடுத்து வராததால் பின்னர் வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். அப்பொழுது அந்த பெண்மணி அமர்ந்திருந்த நாற்காலியில் அவர் பர்ஸை மறந்துவிட்டு சென்றுள்ளார். உடனடியாக வங்கி ஊழியர்கள் அந்த பர்ஸை சோதனை செய்த பொழுது அதில் 1 கிலோ தங்க பிஸ்கெட் மற்றும் வளையல்கள், ஆரம் என 256 கிராம் தங்க நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த நகைகளை வங்கி ஊழியர்கள் தணிக்கை செய்த பொழுது அது உண்மையான தங்க நகைகள் என்பது தெரியவந்ததை அடுத்து வங்கியிலேயே தங்கத்தை வைத்திருந்தனர். கடந்த 4 நாட்களாக அந்த நகைகளை விட்டுச் சென்ற பெண்மணியோ அவரை சார்ந்தவர்களோ யாரும் நகைகளை கோரி வங்கிற்கு வராததால் வேளச்சேரி காவல் நிலையத்தில் வங்கி நிர்வாகம் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளது. புகாரின் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை வைத்து அந்த பெண்மணி குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சரியான முறையில் கிடைத்த தங்கமா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.